வணக்கங்க. நான் ரதியா சமையல்லேருந்து சாந்தி பேசுகிறேன். எப்போ ஒரே மாதிரி இட்லி சாப்பிட்டு சளிச்சு போயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு இட்லி செஞ்சு சாப்பிட்லாம். இது வந்து அவளை வச்சு நான் ஒரு மினி இட்லி செய்ய போகிறேன். நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இந்த கப்பில் வந்து நான் ஒரு கப் அவள் போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி, இது வந்து சன்னமான அவள் தாங்க, திக்கானது இல்லை. ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷம் இருந்தாவே போதும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் ஊறட்டுங்க. நான் வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள். அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் பூரா வடிச்சிட்டேன் பாருங்கள். நல்லா இப்படி பிசைஞ்ச நல்லா கையில் நல்லா இப்படி மாதிரி பிணையிற மாதிரி வரணும். அந்தளவுக்கு நல்லா ஊறணும். தண்ணி பூரா சுத்தமாக வடிச்சிட்டு இது கூட வந்து ஒரு 1/2 கப் வந்து ரவை சேர்த்திக்கலாங்க. வெள்ளை ரவை, அப்புறம் தயிர் கொஞ்சம் ஒரு நல்லா சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு, கூடவே கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் அது கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுக்கு அளவாக வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா பிணைஞ்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டுங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நம்ம நல்லா கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கணும். கையில் இப்படி உருட்டுற அளவுக்கு நல்லா இதாகணும். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டுங்க. பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு ஒரு 10 நிமிஷம். இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சம் நம்ம இப்படி இந்த மாதிரி கையில் தொட்டுட்டு இதை நம்ம சின்ன சின்ன உருட்டையாக உருட்டி அப்படியே இட்லி ஷேப்பில் இந்த மாதிரி தட்டி வச்சுக்கலாங்க. எல்லாத்தையும் பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் எல்லாத்தையும் உருட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து இட்லி மாதிரி இது மாதிரி ஷேப்பில் நம்ம தட்டி வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் வந்து நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போகுதுங்க. இது சீக்கிரம் வெந்துடும். வச்சுட்டு நம்ம மூடி வச்சுட்டு அப்புறம் நான் காமிக்கிறேன். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இது வந்து நம்ம அப்படியே சுட தாளித்தோம்னா உடஞ்சிரும். அதனால் நம்ம இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு அப்புறமா நம்ம இதை தாளிச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சுங்க. இந்த மாதிரி நல்லா ஆற விட்டோம்னா ஒன்றோடு உடையாமல் இருக்கும். நம்ம வந்து தாளிச்சுக்கிறதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து ஆயில் விட்டுருக்கேன். நல்லா காயிடுங்க. கொஞ்சம் கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. நல்லா செவக்கட்டும். இந்த ஆற விட்ட இந்த இட்லி இதில் போட்டுக்கலாம். நல்லா கலர் விடலாங்க. கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாங்க. இதில் இருக்கிற உப்பே போதும், இட்லியில் இருக்க உப்பே. ஒரு நிமிஷம் இருக்கட்டும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் மல்லித்தலை தூவி விட்டுடலாம். அவ்வளோதான். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க அவள் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மினி இட்லி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரதியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.